திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் தொடங்கிய மழை இன்று காலை வரை நீடித்தது. தொடர்ச்சியாக மிதமான மழை என்பதால் இயல்பாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய தினசரி காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் மொத்தமாக முடங்கியது. மேலும் இந்த வத்தலக்குண்டு பகுதியில் பல்வேறு பகல் வேளையில் கடந்த சில வாரங்களாக வெயில் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. அதேபோல் சுற்றறிக்கை வெயிலானது காணப்பட்டது. ஆனால் பல்வேறு பகுதியில் மழை பொழிந்து வந்தாலும் வத்தலக்குண்டு மற்றும் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு பெரிய அளவில் காணப்படவில்லை. இந்நிலையில் வத்தலக்குண்டு பகுதியில் நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை இன்று காலை வரை திடீரென மேகமூட்டம் சூழ்ந்து இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடர்ச்சியாக இன்று இரவுல இருந்து தற்போது வரை பெய்து முடிந்தது. சுமார் 6 மணி நேரம் பெய்த இந்த மழையினால் இந்த இயல்பு வாழ்க்கை முழுமையாக இன்று காலை பாதிக்கப்பட்டது. இந்த அதிகாலை செயல்படக்கூடிய தினசரி காய்கறி சந்தைகள் மற்றும் முற்றிலும் முடங்கியது. விவசாயிகள் கொண்டு வந்த காய்கறி வியாபாரிகள் ஏலம் எடுத்து வருவதற்காக கொண்டு செல்ல முடியாத சூழல் தற்போது இன்று காலை உருவானது. இருப்பினும் இந்த இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கத்தினால் குறைந்ததால் வத்தலக்குண்டு பகுதியில் முழுமையாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவர பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தற்போது மழையான நின்ற காரணத்தினால் தற்போதுதான் இந்த காய்கறி மார்க்கெட் ஆனது தொடங்க உள்ளது. இருந்தாலும் வெளியிருந்து கொண்டு வரக்கூடிய வியாபாரிகள் அதே போல் அங்கிருந்து விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய காய்கறிகள் முழுமையாக தற்போது தாமதமாக உள்ளது. இனிமேல் அந்த இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் அந்த வியாபாரிகள் வந்த பிறகே இந்த இயல்பு வாழ்க்கையை திரும்பி இன்று மழையின் காரணத்தால் சிறிது காலதாமதமாகவும் மேலும் இந்த அளவுக்கு வியாபாரமானது இன்று நடைபெறும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வசந்த்.